ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட 11 அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஹா ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு வந்துட்டு எந்த ஒரு தடையுமே கிடைக்க கூடாது அப்படின்னு இவன் கொலை பண்ற பாடிஸ பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொலை பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே இந்த கில்லருடைய கேஸை பாத்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அவரு பாத்தீங்கன்னா இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியாத ஒரு கட்டத்துல திடீர்னு அவருக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ கரெக்டா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்துட்டு ஒப்படைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கில்லரோட மோட்டிவ் என்ன, எதுக்காக இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான், கடைசியா அந்த கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா கொண்டு போயிருப்பாங்க. சரி, இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் மெயினா படத்தோட கிளைமேக்ஸ்ல ரிவீல் ஆகக்கூடிய அந்த ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு படத்துலயுமே பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரமா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்துல வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்காக வருது அப்படின்ற அந்த எக்ஸ்பிளனேஷனுமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய எடிட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஆக்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ஃபைனலாக எந்த ஒரு மைனஸுமே இல்லாத ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் படத்தில் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ வயலன்ஸ் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.